வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பைப்பிங் வீடியோ. பைப்பிங் வீடியோவுக்கு பீஸ் வந்து எவ்வளவு எடுக்கணும்னு பார்க்கணும். ஒன்றரை இன்ச் எடுக்கணும். அகலம் வந்து 1.5 இன்ச் இருக்கணும். லென்த்து வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வெட்டி கீழே தானே போடுவோம். ஒவ்வொரு பீஸையும் இப்படி கிராஸாக வைக்கணும். கிராஸாக வச்சுட்டு அந்த 2 பீஸு அந்த கிராஸ் ஜாயிண்ட் ஆகுது பாருங்களேன், அந்த கார்னரும் இந்த கார்னரும் ஜாயிண்ட் பார்த்து தான் அது அப்படியே குறுக்க தான் வரும். தையல் நேராக வராது, கிராஸாக தான் வரும். அந்த 2 துணி ஜாயிண்ட் தான் பார்க்கணும். அந்த 2 துணி ஜாயிண்ட்லேயும் கிராஸாக போடணும். கிராஸாக போட்டால் தான் நம்ம துணியை தைச்சிட்டு விரித்து பார்க்கையில் நேரம் இருக்கும். கிராஸாக இருந்தாலும் துணி நேரம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ஜாயிண்ட் போடணும். சாரிப்பா, அந்த டைரி, லைட்டு, ஃபோன் கவர் எல்லாமே நான் கவனிக்கலை. நான் அப்படியே வீடியோ போடுறதுனால நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை பூரா நம்ம வெட்டி விடணும். அது நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரா எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா பீசஸ் அப்புறம் வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு ப்ளவுஸில் வந்து இப்போ நான் தைக்கிறது வந்து இதில் வந்து சாதா ப்ளவுஸ் தான். சாதா ப்ளவுஸில் வந்து சேலை துணியை கொடுத்து கை வைக்க சொல்லியிருக்காங்க. கை வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து தான் வைக்க போகிறோம். இப்போ அந்த கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண பிறகு ஒன் சைடு மடிச்சடிக்கணும். ஒன் சைடு மடித்து அப்படியே ஒன் சைடு அதை வந்து முன்னும் பின்னும் அடிக்கக்கூடாது. அந்த ஒன் சைடு மடிக்கிறது வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம மடிப்போம். அது ஒரே லெவலாக ஈவனாக வரணும், கரெக்டாக வரணும். கொஞ்சம் பிசுறு தட்டி அங்கிட்டு இங்கிட்டுமா போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஒரே சமமாக மடிக்கணும். அப்போனா தான், இல்லாட்டி பின்னாடி நம்ம தைச்சிட்டு கழுத்து உள் துணி தூக்கிட்டு இருக்கும். ஒரு தோல் பைப்பிங் வச்சா உள்ள துணி வெளியே தெரியும். அது வெளியே தெரியாமல் இருக்கணும்னா இந்த லெவல் ஒரே லெவலாக அடித்தா துணி வெளியில் வராது, நீட்டாக உட்காந்துக்கிறோம். ரெண்டாவது டிப்டாப்பில் தைச்சோம்னா எப்படி அந்த கழுத்து துணி வெளியே ஒரு மாதிரி பிசுறு திரியிட்டு இருக்கும். இதே புல்வாயில் தைங்க, நீட்டாக இருக்கும். கிளாத் வாரியாக தான் மெயினே இதில் இருக்குது. அப்படியே இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு அந்த ஸ்டார்டிங்கில் எப்போவுமே பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கிறணும். பிசுறு தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சோன்னு மடித்து கழுத்துக்கு மேலே வைக்கணும். கழுத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் கழுத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். தையல் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடாது. வளைஞ்சு நெளிஞ்சு இல்லாமல் ஒரு அந்த 1/4 இன்ச்சுக்கு அடிக்கிறோம்னா ஒரே லெவலாக, ஆனால் கொஞ்சம் நிதானமாக தைக்கணும். நம்ம சாதா கழுத்து பீஸுனா கூட எப்படியோ அவசரமாக தைச்சிட்டு கூட பெரட்டி உள்புறமாக திரும்பிடும், ஒன்றும் தெரியாது. இது வந்து பைப்பிங்கிறதுனால கொஞ்சம் லெவலாக அடிக்கணும், கவனம் அடிக்கும். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைமாக அந்த வீடியோ செட் பண்ணுற இது வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு